கணைய நோய்களுக்கான இலவச பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம் இடம் உங்கள் ஜெம் மருத்துவமனை பெருங்குடி சென்னை. Spacebuy.in, an online web portal exclusively for plots and layouts currently operating in Chennai. Plot search இப்ப ரொம்ப simple. What are you guys doing now? Making a cake. What cake? Lemon, hazelnut, chocolate cake. We are making pesto pasta. Pesto pasta. Yeah. Beetroot noodles with pesto sauce and apple chips. So I'm making a beetroot flour, a millefeuille. So we have sliced the beetroot and formed into a flour, and we are cooking it in beetroot juice itself. அந்த கிட்ஸ் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த இதை பார்த்த உடனே அவங்க பெஸ்டோன்னு உடனே they were very happy. அட்டாசமாக பண்ணுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து ஐ திங்க் வந்து இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் லைக் இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு இப்போவுமே ஒரு குக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டையும் கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். First dish is going to come. So I'll just go. Nice. Very nice. It's just like woof. The lemon is amazing. Very nice. Very well done. Nice. ஸோ மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சு இன்றைக்கி இங்கே வரைக்கும் இருக்கீங்க. இன்றைக்கி எங்கள் சென்னையில் you've done an amazing event with the kids குக் பண்ண வச்சுருக்கீங்க. we just happy that you are here. Yes, me too. Actually, உண்மையாக சொல்லணும்னா to enjoy that fun I came all the way here. They wanted me here to make some fun, but I'm here to have fun with them. So it's a joy to be with the kids. பிகாஸ் நம்ம வந்து சின்ன வயசில் வந்து பசங்களை கிச்சனுக்குள்ளே வர விடாது. ஏன்னா வந்து அதை விலகு வச்சுருவாங்க, இதை விலகு வச்சுருவாங்க, இல்லை கை எங்கேயாச்சும் அறுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க. பட் அதே சின்ன பசங்க ஐ மீன் லைக் 6 years 8 years கிட்ஸை வந்து சமைக்க வச்சு யூனோ வித் மென்டர்ஷிப் ஆஃப் சம் அமேசிங் ஷெஃப்ஸ். ஓகே, அவங்களோட மென்டர்ஷிப்பில் சமைக்க வச்சு அண்ட் தென் அந்த ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ணதெல்லாம் வந்து அமேசிங். Thank you. It's the same thing. எனக்கு என்ன வேணுமோ சின்ன வயசில் எனக்கு எப்படி தோணுச்சோ they must be also wanting the same experience, so I wanted to recreate that for them. Most importantly for the kids is about the role model. Yeah, so they see that they are passionate about something, but avungalukku vande or role model irundha they will they'll encourage themselves to bring their inner creativity outside. And adukkaga you have to set the stage, but you can't direct the stage. Idha stage neenga enna vena panikongana they will come with some magic. அவங்களுக்கே தெரியாத ஒரு மேஜிக் வரும், பட் அந்த மேஜிக்கில் நம்ம தான் என்ஜாய் பண்ணுவோம். அது we enjoyed a lot watching them cook. So உங்களோட சைல்ட்ஹுட்ல எங்க இந்தியாலயா இல்லை when did you go to Australia? So I did my school here in Don Bosco. Wow. And I went for my college in DAV. Okay. Bachelor's in Computer Application. அப்புறம் ஷெஃப் எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு வீட்டில் சொன்னோடனே சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு கம்ப்யூட்டரில் போனேன். சொன்னாங்க எப்படி நீ வந்து ஒரு 2 பையன் எடுத்துகிட்டு வெளில போயிடுப்பா. ஸோ வீடு வேணும்ல தங்குறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்படியே கம்பெனி இருந்துட்டு ஸோ மாஸ்டர்ஸ் இன் ஐடி படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஐடி படிக்கிறாங்க, சரி பார்க்கலாம் ட்ரை பண்ணலான்னு மெல்பர்ன் போய் கோல்ட் கோஸ்ட் போய் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் ஐடி. அது ஒரு பெரிய கதை. அது பாஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே புரியல. பாஸ் ஆகிறதுக்கு நான் வந்து சமைச்சு வேறு மாஸ்டருக்கு காசு கொடுத்தேன், என்கிட்ட காசு இல்லை. இதுதான் லைஃபு. சமைச்சு அவருக்கு வந்து லஞ்சம் கொடுத்து நல்ல ருசியான சாப்பாடு கொடுத்து நல்லா ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு சார் இந்த மாதிரி எல்லாம் படிக்கலாம் முடியல எழுதிருக்குல்ல
நல்லா சமைப்பானா நான் டெய்லி வேணாலும் சமைச்சு தரேன், பாஸ் மட்டும் பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ it was fun, you know. I did my college and finished that, but I never worked in IT. And I did in hospitality industry. Basically I was a chef in Thai. I started learning Thai, and so I had more experience, like global palate வந்து started giving me that opportunity. So and then interestingly life took turns, and yeah. நைஸ். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் வந்து தேர்ஸ் another thing that comes to my head. உங்களுக்கு வந்து டிஸ்லெக்ஸியா அண்ட் டிஸ்கிராஃபியா ரெண்டுமே இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக தான் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்க. டிஸ்லெக்ஸியா அண்ட் டிஸ்கிராஃபியா அதை பற்றி சின்னதாக சொல்லிட்டு, அண்ட் ஹவு யூ ஃபேஸ்ட் யுவர் லைஃப் வித் தட். Okay, dysgraphia, dyslexia, each one has a different level, but the symptoms will exist. But you got to understand by doing assessments and tests, and you'll understand which level are you in. I mean, in a intense form of dyslexia and dysgraphia. So in the Tare Zameen par padam paathirpinga, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆகாது. லைக் நம்பர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடும், அந்த மாதிரி எல்லாம். காம்ப்ரிஹென்ஷன் இஸ் வெரி வீக் ஃபார் மீ. நீங்கள் ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் எனக்கு கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஒரு 10 பேஜ் கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த 10 பேஜ், ஸோ இது வந்து மாஸ்டர் ஷெஃபில் கூட இதாக இருக்குது. ஸோ 10 பேஜ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன படிக்கணும்னு ஒரு கொஷின் வருது. ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போதோ அது கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் போகிறதுக்கு தேர்ட் லைன் போயிடுவேன். அப்புறம் ஒரே சென்டென்ஸை 3 வாட்டி பேசுவேன். ஸோ எனக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேது. ஸோ ஆல் மை ஒர்க் இஸ் டன் பை மை ஒய்ஃப், ட்ரஸ்ட் மீ. ஸோ எதுவுமே நான் வந்து படிக்க மாட்டேன், இமெயில்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டரே இல்லை, லேப்டாப்பே இருக்காது. ரொம்ப சுகமாக இருக்குது, லேப்டாப்பே இல்லை. இமெயில்ஸ் இஸ் ஆல் டன் பை மை ஒய்ஃப் பிகாஸ் ஐ கான்ட் டைப். எனக்கு பழைய வேலையில் என் பாஸ் வந்து எனக்கு என்னடா இத்தனை இமெயில் வந்திருக்கு, ஒன்றுத்துக்கு ரிப்ளை பண்ணல. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் கோ பை த ஃபோன். அவங்க இமெயில் பண்ணாங்கன்னா ஃபோன் அடிச்சுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் செட் பண்ணி கொடுத்துட்றேன். பட் ஏன்னா பாஸ் இஸ் சேயிங் லைக் ஐ see your emails all full 100 because I can't. So that's called dyslexia. For me that is a form of dyslexia. Dysgraphia is என்னோட எழுத்து வந்து நான் ஆரம்பிக்கும் போது நல்லா எழுதுவேன், சடனாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. கச்சமச்சான்னு இருக்கும். அப்படி இடியாப்பம் போட்ட மாதிரி இருக்கும், 10,000 இடியாப்பம் இருக்கும். அந்த வகையில் அவங்க சொல்லுவாங்க, நீ ஓரல்லாவே சொல்லுப்பா, நீ எழுதுனா எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ that's the form of நைஸ். எப்படி, அதாவது வந்து how did you start learning to cook? Did somebody help you at home, or நீங்களா வெளியே வந்து படிச்சு, இல்லை இந்த காலேஜ் டைமில் வந்து ஹாஸ்டல்ஸ் தங்கும்போது படிச்சது, அந்த மாதிரி எப்படி? அப்படி ஒன்றும் இல்லைங்க. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. 8 இயர்ஸில் நான் வந்து 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். ஸோ கீழே வந்தோடனே இந்த சைடு எனக்கு ஸ்கல் இல்லை. தொட்டிங்கன்னா ஒரு யூல் ஃபீல் டென்ஷன் ஆகாதீங்க, பரவாயில்ல. Oh my God! So that was a miracle, coming back to life. It was a tedious, process of recouping. During this process, I stayed at home a lot. Being a kid, you are curious, you want to go out and play, no school. So backyard lo ukande grandmother paathu, so நண்டு எல்லாம் போவோம், அது லைவாக இருக்குது. ஸோ curiosity போய் அதோட விளையாடுவோம். பட் டியூரிங் தட் சப்கான்ஷியஸ்லி வந்து grandmother, how she handles the crab, how she cooks the crab, what masala, 3 கை விரல் சால்ட்டா இல்லை 2 கை விரல் சால்ட்டா, அது you will be. ஸோ இப்படி போட்டானா பெரிய ஃபேமிலிக்கு, இப்படி போட்டானா 2 பேருக்கு தான் சமைக்கிறாங்க. ஸோ I started understanding that flavor profile through the grandmother's cooking techniques. Wow. It was intriguing, but we'll come later about that. Why I'm a visual person. இப்போ நீங்கள் புக்கு கொடுத்தீங்கன்னா படிக்கவே மாட்டேன், ஸோ ரெசிபி கொடுத்தீங்கன்னா நான் படிக்க மாட்டேன். ஸோ சமையல் எப்படி வந்ததுன்னா, என் பாட்டியை பார்க்கும்போது
Then I started experimenting on small things when my parents were not there at home. ஓகே So then I started going and getting an egg and breaking it and making an omelette and small steps. So that's how I நைஸ் டெல் அஸ் அபௌட் யுவர் ஃபேமிலி. family. Very interestingly, a Bengali wife வாவ் and some amazing fish curry. funnily enough, she's vegetarian. And my son turned vegetarian also. Okay, being a Bengali and a vegetarian is Is a- something very out of the world. Out of the world, yeah. நானும் அதான் முட்டிட்டு இருக்கேன். எனக்கு I love my meat. And but you know, at the same time, I also have a soft corner for the life, right? So I have to be. I do find my meats ethical, but my son and my wife have left the meat, and they've become vegetarians. But every time I eat, they'll say, "Oh, poor lamb, my dad is going to eat you." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கில்ட் பண்ண வைப்பாரு. நான் வேற எப்படா விடுவேன்னு யோசிக்கிறாங்க. So அவங்க மாறினது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ மாறுவீங்கன்னு யோசிக்க. hopefully. சின்ன வயசில் உங்களை வந்து அந்த கிச்சனுக்குள்ளேயே என்ட்ரு ஆக விடல. ஸோ தட் இஸ் சம்வேர் உங்களுக்கு வந்து எனக்கு அந்த கிச்சனுக்குள்ளே போகணும், குக் பண்ணணும் அப்படின்றது வந்து சின்ன வயசுல இருந்துச்சு. ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் ஜர்னி ஆஃப் பீயிங் அ ஷெஃப் டுடே. The journey of chef, it was wonderful journey. Actually, there was evolution. ஒரு கட்டத்தில் ஒரு மாற்றம். It takes time to form caterpillar to butterfly. Yeah. So I see my retrospect of chefing life of today, who I am from childhood. There is stages that changed me. I've learned. Found myself. Let me put it that way. Who I am, and then getting better and better. It's a lifetime process. ஸோ இந்த ரீசெண்டாக நடந்த 2019 ஃபெலோஷிப் 2020 ஃபெலோஷிப்போட வின்னர்ஸ் வந்து டேவிட் வார்னர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகே, அந்த வின்னர் வந்து டேவிட் வார்னர் வந்து நீங்கள் எப்படி பிடிச்சிங்க, அவர் எப்படி அனௌன்ஸ் பண்ண வச்சிங்க? நம்ம டேவிட் வார்னர் வந்து to be honest with you, எனக்கு டேவிட் வார்னர் இஸ் a big fan. ஏன்னா ஒரே ஒரு விஷயம்னா அவரோட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் அந்த நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணுவேன், பண்ணி எடுப்பேன், சாதிப்பேன், அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. ஒன் ஆஃப் அன் அக்ரெசிவ் பிளேயர் வித் அன் கோல் செட். அவர் நினச்சாருன்னா பண்ணுவார். அண்ட் இஸ் அ வெரி ஃபேமிலி ஓரியன்ட். அண்ட் அவர் நான் it's been a long time that I've been following him, and I wanted to, I'm a big fan of him, of his value. Like, he's worked right hard from childhood, where he's come from and become. அவர் என்ன ஆனார் our lifeல, how did it, and his wife is a single agenda backbone for him to be who he is today, and that compact I admire and adore. So I asked him, so your values match my values, would you like to announce it? He immediately said, yes, I will. And just give me the names and I will definitely announce. And he announced. மீட் பண்ணீங்களா? ஒரு மீட் பண்ண வாய்ப்புகள் இருந்ததா? நான் சிட்னியில் இருப்பார். ஸோ ஐ ஹாவ் டு, டியூ டு த லாக்டவுன் வி ஹேவன்ட், பட் வெரி சூன் வென் எவ்ரிதிங் கோஸ் வெல் I'll go, we'll have a good cook-off. Yes, definitely. I think அவருக்கு வந்து அவர் இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு மட்டும் தெரியுது. ஹைதராபாத் சாப்பாடு வேறு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் he plays for Hyderabad. Yes. So நீங்கள் போய் சமைச்சு கொடுத்தீங்கன்னா he'll be on cloud 9 நினைக்கிறேன். So you're always waiting for that. It'll be a pleasure to cook for him. Nice. Yes, it's a very great pleasure உங்க கூட பேசிட்டு இருந்தது. It is such an honor, Raja. நீங்கள் இதே மாதிரி நிறைய ஜேர்னிஸ் பார்க்கணும், நிறைய நல்ல ஜேர்னிஸ், அண்ட் தென் யூ ஷுட் கீப் க்ரோயிங், யூ ஷுட் கீப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் எஸ், ஃபெலோஷிப் ஆஃப் வித் லோகே மட்டும் விட்டுறாதீங்க. இன்னும் நிறைய பேரை வந்து நீங்கள் வழிகாட்டி அவங்கள மேலே கொண்டு வரணும். ஒரு பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருங்க. அபினாஷ் மாதிரி இன்னும் பலரை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அவர் வந்து மாஸ்டர் ஷெஃப் இந்தியா ஜெயிச்சிருக்காதுன்றதே வந்து நீங்கள் வழிகாட்டி ஒருத்தர் வந்து அந்த வழியை பிடிச்சி, அந்த பாத்தை பிடிச்சி அதில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அதை பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகே, கீப் க்ரோயிங். And I will share my journey with you all when I am having some beautiful experiences. Thank you so much. All the very best. Thank you. நன்றி. கணைய நோய்களுக்கான இலவச பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம். இடம் உங்கள் ஜெம் மருத்துவமனை, பெருங்குடி, சென்னை. Spaceby.in, an online web portal exclusively for plots and layouts, currently operating in Chennai. Plot search இப்போ ரொம்ப simple.